சொன்னதை செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்தல் வாக்குறுதி வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாங்க ஐயா. ஐயா எங்கூட நம்முடைய சகோதரர்கள் யாரெல்லாம் தன்னுடைய விளை நிலத்தை நான் சிப்காட் அமைப்பதற்கு கொடுக்க மாட்டேன் என்று போராடிய கைது செய்யப்பட்ட விவசாய சகோதரர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். 2 பேர் உங்க பகுதியை சார்ந்தவங்க. இந்த 2 பேர் தான் கைது செய்யப்பட்டாங்க. அதுல இந்த தம்பிக்கு 21 வயசு. இந்த தம்பி காலேஜில் படிக்கிறார். இந்த ஐயா விவசாய வேலை பார்க்கிறார், விவசாயம் பண்றார். இவங்க 2 பேரும் என்னங்க ஐயா பண்ணாங்க? திமுக காரங்க மாதிரி மணல் கடத்துறாங்களா, கள்ளச்சாராயம் வித்தாங்களா, இல்ல சந்தி கடையில கஞ்சா வித்தாங்களா, இல்ல இன்னொருத்தர் நிலையத்தை பட்டா போட்டு ஏமாத்தி வித்தாங்களா, இல்ல வீடு பூந்து யாரையாச்சும் அடிச்சாங்களா? இவங்க 2 பேரும் இவர்களுடைய சொந்த நிலத்தை, பாசன வசதி இருக்கக்கூடிய நிலத்தை சிப்காட் அமைப்பதற்கு கொடுக்க மாட்டோம் என்று 200 நாட்களுக்கு மேலாக போராடியவர். இல்லையானே? 200 நாட்களுக்கு மேலாக போராடியவர். இந்திய வரலாற்றில் 1947க்கு பிறகு 1947க்கு பிறகு இந்திய வரலாற்றில் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்ட முதல் அரசு திராவிட முன்னேற்ற கழகம். துரதிருஷ்டவசமாக அந்த குண்டா சட்டத்திலே கைதான முதல் விவசாயிகளும் கூட இந்த பகுதியை சார்ந்த 6 விவசாயி. பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக களத்தில் இறங்குச்சு. எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தோம். உடனடியாக நீங்கள் அவர்களை விடுவிக்கவில்லை என்றால் நாங்கள் களத்திலே குதிக்க வேண்டி வரும் என்கின்ற நிர்பந்தத்தை கொடுத்த பிறகு முதலமைச்சர் ஏடிஎம் வேலு இவங்கெல்லாம் சேர்ந்து இவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டா சட்டத்தை அதன் பிறகு ரத்து செய்தார்கள். சகோதர சகோதரி, இந்த அநியாயத்தை யாரு தட்டி கேட்பாங்க? இன்னைக்கு நம்முடைய யாத்திரையில பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய 2 விவசாய பெருமக்களுக்கு, இந்த தம்பி சின்ன வயசு தான் இருந்து விவசாயத்தின் மீது மாறம் இருக்கக்கூடிய தம்பி, அடுத்த கட்டமாக உங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கார். அதையெல்லாம் உயர் நீதிமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய சொந்த செலவுல எல்லா வழக்கையும் நீக்கி கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி செய்யாறிலே என் மண் என் மக்கள் யாத்திரையில இந்த 2 விவசாய சகோதரர்களுக்கும் நாங்கள் உறுதியளிக்கின்றோம். எங்களுடைய செலவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வக்கீல் உயர் நீதிமன்றத்துக்கு போறோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம், வக்கீல் ஃபீஸ் எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் கொடுக்கிறோம். உங்கள் மீது சம்பந்தப்பட்ட போதப்பட்ட வழக்கை நீக்கி கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு என்கின்ற உத்தரவாதம் 2 நண்பர்களுக்கும் இந்த மேடையில் இருந்து அளிக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, இந்த அற்புதமான யாத்திரை செய்யாறிலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறோம் ஐயா. மோடி கேரண்டி சொன்னா செய்யும். 2024 நீங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த மறுபடியும் 3வது முறையாக அவரை ஆட்சி கட்டளை நீங்கள் அமர வைக்க வேண்டும். வளர்ச்சி அரசியல் நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய நாயகனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பாரத பிரதமரோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் அளித்து நம்முடைய பாரதிய கிசான் சங்கம் நண்பர்கள் நிறைய தீர்மான கோரிக்கைகள் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக அவர்களுக்கு தெரியும் 10 தீர்மானம் இங்க கொடுத்திருக்கிறாங்க. விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, சர்க்கரை ஆலை, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன கஷ்டமெல்லாம் படுறாங்க. குறிப்பாக கரண்ட் பில்லில் இருந்து அனைத்தும் கூட 10 அம்ச கோரிக்கையாக எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் நம்முடைய பாரதிய கிசான் சங்கம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். நிச்சயமாக இதிலே எதையெல்லாம் செய்ய முடியுமோ எல்லோரையும் செல்ல முடியும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியாகவே கொண்டு வருகின்றோம் என்கின்ற உத்தரவாதத்தை எங்க இருக்கக்கூடிய பாரதிய கிசான் சங்கத்திற்கு நாங்கள் எங்களுடைய உத்தரவாதத்தை தெரிவித்து, அதே நேரத்தில் கரும்புல இருந்து பயோ எத்தனால், இன்னைக்கு நம்ம எல்லாம் பாருங்க, கரும்பு போய் ஒரு ஆலையில போட்டுட்டு அவன் எப்ப காசு கொடுப்பான்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஐஐடி சென்னையில இந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கரும்புல இருந்து வரக்கூடிய பயோ எத்தனால எப்படி பெட்ரோலிலே கலந்து அதை எரிபொருளாக பயன்படுத்துவது, அது எந்த நேரமும் கூட அந்த கண்டுபிடிப்பு என்பது நம்முடைய மக்கள் பயன்பாட்டிற்கு வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு 16% எத்தனால் கலக்குறோங்க ஐயா. அது வந்துவிட்டால் கரும்புக்கு போய் யாரு முன்னாடி கை கட்டி வேண்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. கரும்பிலிருந்து வரக்கூடிய பயோ எத்தனால் எரிபொருளோடு பெட்ரோலோடு கலக்கப்பட்டு நம்முடைய எய்முங்கய்யா 25% கொண்டு போகணும். பெட்ரோலுடைய எத்தனால் கலப்பிடம் என்பதை 25% கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு 16% இருக்கும். இந்த பயோ எத்தனால் கரும்பிலிருந்து எடுக்கக்கூடியதை நாம் சாதித்து காட்டிவிட்டால் விவசாய பெருமக்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை இருக்காது. இருந்தும் உங்களுடைய கோரிக்கை எடுத்து சென்று
உங்களுக்கு ஆதரவாக நிற்கின்றோம் என்கின்ற வாக்குறுதி அளித்து இந்த அற்புதமான எழுச்சி மிகுந்த யாத்திரை செய்யாறிலே மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.